நான் இப்போ வந்து விபியில் வந்து எப்படி ஆக்சஸ் வச்சு டேபிள் கிரியேட் பண்ணி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் விபி விஷுவல் ஸ்டுடியோ 6.0 மைக்ரோசாஃப்ட் விஷுவல் டேட்டாபேஸ் 6.0 ஓப்பன் பண்ணோடனே நியூ ப்ராஜெக்ட். இப்போ இதில் வந்து எஸ்கியூஎல் வச்சு டேபிள் கிரியேட் பண்ணாமல் எப்படி வந்து ஆக்சஸ் டேபிள் கிரியேட் பண்ணி ஏடிஓடிசி அதில் வந்து லிங்க் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்-இன்ஸில் விஷுவல் டேட்டா மேனேஜர் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தோடனே இங்கே வந்து இந்தமாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபைல் போயிட்டு நியூன்னு போகணும். நியூவில் போய் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் விஷன் 7.0 கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் நேம் கேட்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இஎம்பின்னு கொடுக்க போகிறேன். சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ண உடனே இந்தமாரி ப்ராப்பர்ட்டின்னு ஒரு இது வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபிள் கொடுத்தோடனே இங்கே வந்து உங்களுக்கு வந்து இது டேபிள் நேம் கேட்கும். இங்கே வந்து டேபிளோடைய நேம் கொடுக்கணும். இஎம்பினே கொடுக்குறேன் நான். அப்புறம் வந்து ஆட் ஃபீல்ட்ஸ், அந்த டேபிள் உள்ள என்னென்ன ஃபீல்ட்ஸ் வரணுன்றது இங்கே போய் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் போயிட்டு நேம் எம்ப்ளாயி நேம்ன்றது டெக்ஸ்ட் தான். அதனால் அது சைஸ் வந்து 59 பில்டாக எடுத்துக்கும். அதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கிறோம் அப்படியே. இப்போ வந்து ஐடின்னு பார்த்தீங்கன்னா நம்பரில் வரும். நம்பர்ன்ற அதில் ஆர்க்கில் வந்து நீங்கள் நம்பரு வேர்கேர்னு போடுவீங்க. ஆனால் இதில் வந்து நம்பர் வேர்கேர் இன்டீஜர் டபுள் சிங்கிள் டெக்ஸ்ட் அந்த மாதிரி. அதனால் இதுக்கு வந்து நான் டபுள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டபுள் வந்து சைஸ் வந்து 8, அதனால் கொஞ்சம் பெருசாக வந்து ஐடியும் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலான்ட்டு நான் டபுள் எடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ டேட்டுக்காக டேட் ஆஃப் பர்த் போடுறேன். டேட் ஆஃப் பர்த் டைப் வந்து டேட் அண்ட் டைம் அதே இருக்கும், அது கொடுத்துடணும். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து 3 டைப் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 3 டைப்பை பற்றி நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னென்ன வேணுமோ நீங்கள் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிங்க. இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு பில்ட் தி டேபிள்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இங்கே இஎம்பின்னு இந்த டேபிளில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் கிரியேட் பண்ண 3 ஃபீல்டு வந்துச்சு. இப்போ போய் நான் வந்து இதில் எப்படி அது லிங்க் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ப்ராஜெக்டில் போயிட்டு காம்பனன்ட்ஸ் போயும் கொடுக்கலாம், இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி காம்பனன்ட்ஸ் இப்படியும் கொடுக்கலாம். கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஏடிஓ டேட்டா கண்ட்ரோலர் 6.0 கிளிக் பண்ணி அப்ளை க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ இங்கே அந்த டூல் வந்துடும். இதை வச்சு ட்ராக் பண்ணிங்க. ட்ரா பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இதோடைய ப்ராப்பர்ட்டியில் 3 கனெக்ஷன் வச்சு லிங்க் பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகுது தேர்ட் கனெக்ஷன் தான். பில்டு போயிட்டு ப்ரொவைடர் வந்து மைக்ரோசாஃப்ட் ஜெட் 4.0. நெக்ஸ்ட் இதில் வந்து டேட்டாபேஸ் நேம் கேட்கணும். அப்படியே இஎம்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டாக ஒர்க் ஆகாது. அந்த ஃபைல் சேவ் பண்ணிக்க லொக்கேஷனோட பார்க்கணும். நீங்கள் வந்து இஎம்பி டேபிள் கிரியேட் பண்ணும்போதே எங்கே சேவ் பண்ணுறன்றதை கரெக்டாக பார்த்துங்க. அப்போ இதில் போயிட்டு ஓப்பனில் போயிட்டு எங்கே சேவ் பண்ணேன்னு பார்த்தீங்க. நான் வந்து என்னோடய மை டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணியிருக்கேன் இஎம்பி ஃபைலை. இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் கொடுத்தோடனே இதில் வந்து ஆத்தரிகேஷன் எதுவும் கொடுக்கக்கூடாது. ரெக்கார்ட் சோர்ஸ் டேபிள் 2ன்னு செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஒன்றே ஒரு இதாக வரும். அது ஆரக்கல் மாரி நிறைய இதாக வர செலக்ட் பண்ணால ஒன்றே ஒன்று வரும். அதை வந்து கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வழக்கம் போல் போய் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணுறதுனா நீங்கள் போய் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் போட்டு ஏடிஓசி டேட்டா ஃபீல்ட் டேட்டா நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம்.